கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹ்னுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நல்லமல்களாய் நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூரணமாக கபூல் செய்வானாக. இறைவனின் பொருத்தத்திற்கு மாற்றமாய் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து ஈருலகத்திலேயும் வெற்றி பெற்ற நல்ல மக்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அல்லாஹ் நல்லவர்கள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கணேசல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு முஃமின் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அவசரமாய் எந்த ஒரு வேலையையும் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் ஒரு சில இடங்களில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், அதனால் ஏற்பட்ட கை சேதங்கள் என்ன என்று பேசியிருக்கிறான். கடந்த 2 தினங்களாகவே நாம் இது குறித்து பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பேசி வருகிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் குறித்து, அந்த வாழ்க்கையில் நடந்த படிப்பினை மிக்க சம்பவங்கள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனின் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறான். அது பேசுவது மட்டுமல்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் யதார்த்தமான நடைமுறையில் நமக்கு பல்வேறு இடங்களில் ஒத்துப்போகக்கூடிய அம்சமாக இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பிச்சாலே குர்ஆன்ல நிறைய இடங்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் சார்ந்த வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஃபிரௌனிடத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நைல் நதியை கடந்து அவர்கள் ஒரு பக்கம் வந்து தஞ்சம் புகுந்த பொழுது அவர்களுக்கு வேதத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. என்ன உத்தரவுன்னு சொன்னா, நீங்கள் ஒரு 50 நபர்களை அழைத்து கொண்டு தூர் சீனா மலைக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு வேதத்தை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவிட்ட பொழுது வாழ்வின் கிடைக்கப்பெறாத பெரும்பாக்கியம் அல்லாஹோடு நேரடியாக உரையாடுவது, வேதத்தை பெற்றுக்கொள்ளுவது. பின்னாடி வர்றவங்க வரட்டும், நாம முதல்ல போய் நின்று விடுவோம். ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் நமக்கு நெருக்கமாக இருக்கிற பொழுது, கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுகிற பொழுது ஆர்வமிக்க மாணவன் எப்படி முன்னால் சென்று நிற்பானோ, அது போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த உத்தரவு 50 பேரை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறது. ஆர்வத்தில், ஆசையில், அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கௌமை வர சொல்லிவிட்டு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் முந்திட்டு போய் முதல் ஆளாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பேசினான்? குர்ஆனில் இந்த செய்தி இப்படியே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் கேட்டான், வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்களை கூட்டத்தார்களை விட்டும் முந்திக் கொண்டு வருவதற்கு, அவசரமாக வருவதற்கு எந்த ஒரு காரியம் தோன்றியது? வமா அஅஜலக, நீங்கள் ஏன் அவசரப்பட்டீர்கள், ஏன் விரைவாக வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, காலஹும் உலாஇ அலா அசரி, அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களை விட்டு விட்டு வரவில்லை. ஹும் உலாஇ அலா அசரி, அவர்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். வ அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, என்னுடைய இறைவனாகிய உன்னிடத்தில் உன்னுடைய பொருத்தத்தை நாடி நான் அவசரமாக வந்தேன். அஜில்து, நான் அவசரப்பட்டதற்கான காரணம் என்னன்னா, நான் அவசரப்பட்டேன் இலைக ரப்பி லிதர்தா, உன்னுடைய பொருத்தத்தை ரப்பே பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. அல்லாஹ்ட்ட பேசுறது பெரிய பாக்கியம், வேதத்தை பெற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்துக்காக, பொருத்தத்திற்காகத்தான் நான் வேகமாக வந்தேன்னு சொன்ன பொழுது இந்த வேகத்தின் பலன் ஒண்ணு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சொன்னது சேர்ந்து வாங்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அவசரம். அப்ப இந்த அவசரத்திற்கான பலன் என்ன, இந்த அவசரத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகிறான், கால இன்னா அது ஃபதன்னா கௌமக மின் பாதிக வ அலல்லஹுமு சாமிரி, உங்களுடைய கூட்டத்தை விட்டு நீங்கள் முந்திக் கொண்டு வந்ததன் காரணமாக சாமிரி உங்களுடைய கூட்டத்தை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறான், நாம் சாமிரியின் மூலம் உங்களுடைய கூட்டத்தை சோதித்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியம் அவசரப்பட்டதற்கான காரணம் என்பது நியாயமான ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அவர்கள் விரைந்து வந்ததன் காரணமாய் அவருடைய கூட்டத்தினர்கள் வழிகெடுக்கப்பட்டார்கள்.
சரியாக வந்திருந்தா இந்த வேலை நடந்திருக்காது. அவங்க அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்ட்ட பேசணும், அவசர அவசரமா வந்தாங்க. அல்லாஹ் சாமிரியை விட்டு அந்த கூட்டத்தை வழிகெடுத்து விட்டால் அது ஒரு பெரும் குழப்பமாக பின்னால் மாறி போனது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கூட ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் அவசரப்பட்ட பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிதானப்படுத்தி இருக்கிறார். குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஓதி காட்டுவார்கள். ஒவ்வொரு வருஷமும் ரமலான்ல அந்த ஒரு வருடம் இறங்கிய குர்ஆனை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி காட்டுவார். அந்த ஆயத்துகளை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு சேர்ந்து ஓதக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்றே அவசரப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அன் யுல்கா இலைக வஹ்யுஹு. வஹியாக உங்களின் மீது எடுத்து சொல்லுகிற வரை குர்ஆனில் நீங்கள் அவசரப்பட வேண்டாம். ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்று துஆ செய்யுங்கள். அவசர அவசரமாக ஓதாதீங்க, குர்ஆனை சேர்ந்து நீங்கள் அவசரப்படாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பேசிய செய்தி கூட திருமறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வியாபாரத்துல ரொம்ப முக்கியமாக நாம் அவசரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதுல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நல்ல ஒரு வரலாறு பதிவு செய்யப்படும். அலி ரலியல்லாஹு ஒரு பயணத்தில் சென்று திரும்ப வருகிற பொழுது தனியா வர்றாங்க. கையில ஒரு ஒட்டகம் இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய வாகனத்தை யாராவது பார்த்துக்கிட்டா நம்ம பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடலாம்னு சொல்லி வெளியே இருக்கக்கூடிய அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடத்தில் கொண்டு போய், நேரம் நீங்க வச்சிருங்க, இந்த வாகனத்தை கட்டி வைத்து கொஞ்சம் ஒரு 2 ரக்காத்தை தொழுதுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஒட்டகத்தை கொடுத்து விட்டு அதுல அலி ரலியல்லாஹு பள்ளிக்கு போகிறாங்க. 2 ரக்காத்தை தொழுகிறாங்க. வெளியே வந்து பார்த்தா ஒட்டகத்தை காணும். அந்த நபர் அடிமை என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவர் அலி ரலியல்லாஹு தெரியல, இதுல ஹலால் ஹராம் எல்லாம் தெரியல. அவர் என்ன செஞ்சார், ஒட்டகத்தின் மூக்கணாங்கயிற்றை மட்டும், அந்த ஒட்டகத்தை இயக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து, அந்த மூக்கணாங்கவரை எடுத்து சந்தையில் போய் 2 திரகத்துக்கு விட்டு வாகனத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு வந்து பாக்குறாங்க, வாகனத்தை காணாம. தேடி பார்த்தா ஒரு பக்கம் வாகனம் தனியாக இருக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அந்த கயிற்றை மட்டும் காணாம. சந்தையில போய் பார்த்தா அந்த 2 திரகத்திற்கு விட்டு சென்று விட்டார். அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் என்னுடைய வாகனத்தை அவர் பாதுகாத்ததற்காக வேண்டி அவருக்கு 2 திர்ஹம் தர்மமாக, அன்பளிப்பாக, கூலியாக கொடுக்கலாம் என்று நான் நினைத்திருந்தேன். அவர் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அந்த வாகனத்தை வச்சுட்டு நின்றிருந்தா எந்த ஒரு 2 திரகத்தை அவர் திருட்டுத்தனமாக ஹராமாக சம்பாதித்தாரோ அதையே நான் அன்பளிப்பாக கொடுத்திருப்பேன். அது அவருக்கு ஹலால் ஆயிடும். 2 திரகம் அவருடைய கைக்கு வரணுங்கிறது அல்லாஹ்வுடைய கதர். ஆனால் அதை இவர் எப்படி தேடிக்கொண்டார்? அந்த பொருளை திருடி ஹராமாக தேடிக்கொண்டார். ஆனால் சற்று பொறுமையாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் அது ஹலாலாக அவருடைய கைக்கு வந்து சேர்ந்திருக்கும். அவசரப்பட்டால் ஹலாலை ஹராமாக்கி கொண்டார் என்று அலி ரலியல்லாஹு சொன்ன செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே இமாம்கள் சொல்லுகிற பொழுது உம்முன் நதாமத் என்று சொல்லுவார்கள். கைசேதத்தின் தாய் எதுன்னு சொன்னால் அவசரம், நிதானமின்மை என்று சொல்லுவார்கள். எனவே வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரம் இல்லாமல் நிதானமாய் நின்று யோசித்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.